ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ஒரு பிளாக் காமெடி ட்ராமாவாக வெளியான அவீதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரகாஷன் அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் தண்ணி அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு புதர்கிட்ட போகிறாரு. போனவர் தூரத்தில் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் நிற்கிறத பார்க்குறாரு. பிரகாஷன் என்ன பண்ணுறாருனா, அந்த பொண்ணு நம்ம நிர்மலா அண்ணி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதனால அந்த ஊரில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துட்டையுமே நம்ம நிர்மலா அண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதனால இவங்களை எப்படியாவது கையங்கலமாக பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால ஹெல்ப்புக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அந்த ஊரில் இருக்கிற சில பேரையும் கூப்பிட்டுக்கிறாரு. கடைசியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கப்பிள்ஸ் எதனால மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில் அது நிர்மலா தானா இல்லை வேற யாரோவா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சனா ஹெக்டே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் காமெடி படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரகாஷன் அப்படின்னு அந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லீடிங் ரோல் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எதுக்குன்னா, அந்த கேரக்டர் மட்டும் அந்த சம்பவத்தை பார்க்காம இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு கதை நம்ம டேரக்டர் எடுத்திருக்கவே மாட்டாங்க. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு அவர் பார்த்த விதத்தில் சில சம்பவமும் பண்ணி பல குழப்பங்களும் பண்ணி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த கப்புள்ஸை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சுற்றி அந்த வீடை வளைச்சிருப்பாங்க. அதில் நம்ம சினிமாட்டோகிராஃபர் தண்ணி தொட்டியிலேருந்து ஒரு ஷாட் வச்சுருப்பார் பாருங்க. அப்படி ஒரு ஷாட்டை இந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். எதுக்குன்னா, கரெக்டாக அந்த ஆங்கிளில் இருந்து அந்த வீடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த தோட்டம், அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் பாத்ரூம் கிட்ட வச்சு ஒரு காட்சி வச்சுருப்பாரு பாருங்கள் சினிமாட்டோகிராஃபர். அந்த ஆங்கிளை உண்மையிலே எதிர்பார்க்காத மாதிரி தான் வச்சுருப்பாரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அந்த ஆங்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய மவுஸ் இருக்குன்னே நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த காட்சி சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் சஜி அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படத்தில் பாட்டுன்னு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நிர்மலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பிளாக் காமெடி படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு புரிதலோட வாழணும், மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு ஒய்ஃபை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை சூப்பராக இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, அந்த பிரகாஷன் சொல்கிற அந்த கேரக்டர் இருட்டில் தான் அந்த கப்பிள்ஸை பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணு உண்மையிலே நிர்மலா தான் அப்படின்னு அவராகவே இமேஜின் பண்ணிக்கிடுவார். அதனால அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். அதுக்கு காரணமாக இருக்கிறதே அந்த பிரகாஷன் தான். அவர் மட்டும் ஒழுங்காக பார்த்துருந்தா உண்மையிலேயே அந்த சம்பவமே நடந்திருக்காது. எதுக்குன்னா, மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் நம்பி உங்கள் ஒய்ஃபை சந்தேகப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி தான் நாசமாக போகும் அப்படின்னு கடைசியில் அந்த கருத்தையும் வச்சு முடிச்சிருக்காரு. நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்க கூட இருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா உடனே கிளம்பிடுங்க. அந்த கருத்தையும் நம்ம டைரக்டர் சூப்பராக அந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் காமெடி காட்சிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சில காட்சியெலாம் பார்க்கும்போது ரொம்ப பழசாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனில் லிப்ஸிங்கோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. இந்த 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் காமெடி காட்சியெல்லாம் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.